ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சத்தான பருப்பு தோசை தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கால் அழகு கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, உளுத்தம்பருப்பு, ஒரு அழகு இட்லி அரிசி எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பு நல்லா ஊறின உடனே ஆஸ் யூஷுவல் கிரைண்டரில் போட்டு இட்லி தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கும் போது காரத்துக்கு கொஞ்சம் 4 to 8 வரமிளகாயை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரைஞ்ச உடனே மறுபடியும் ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்கு புளிக்க வச்சுடுங்க. புளிக்க வச்ச பிறகு அது கூட கொஞ்சம் ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நீங்கள் தோசை வார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் பருப்பு தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.